வாக்யஜ்ஞேன கல்பதாம். பிரம்மானந்தரசானுபூதி கலிதைः பூதைः சுஷீதைः சிதைः யுஷ்மத்வாக்கலசோஜ்ஜிதைः ஸ்ருதிசுகைः வாக்யாமிருதைः சேச்சய சந்தப்தம் பவதாபதாவதஹன ஜ்வாலாபிரேனம் பிரபோ தன்யாஸ்தே பவதீக்ஷணக்ஷணகதேः பாத்ரீகிருதா ஸ்வீகிருதாः பிரம்மானந்தரசானுபூதி கலிதைः பூதைः சுஷீதைः சிதைः யுஷ்மத்வாக்கலசோஜ்ஜிதைः ஸ்ருதிசுகைः வாக்யாமிருதைः சேச்சய சந்தப்தம் பவதாபதாவதஹன ஜ்வாலாபிரேனம் பிரபோ தன்யாஸ்தே பவதீக்ஷணக்ஷணகதேः பாத்ரீகிருதா ஸ்வீகிருதாः அவரை குருவை தன்னுடைய நல்ல சொற்களால் அவரை அட்ராக்ட் பண்ணுறான். சிஷ்யன் என்ன பண்ணுறான்னா, இந்த சிஷ்யன் பேசுகிறத பார்த்து குரு ஒரே சந்தோஷப்படுறார். இவங்கிட்ட வித்தையை கொடுத்தா இந்த வித்தை பிரகாசிக்கும், இல்லாட்டி இந்த வித்தையை இவன் மிஸ்யூஸ் பண்ண மாட்டான், இந்த வித்தைக்கு இவன் யோக்கியதை உள்ளவன், விஷயம் தெரிஞ்சு கேட்குறான். இந்த சரண்யமன்யம் எதகம் ந ஜானேக்கு நம்ம இன்னொன்று சொல்லலாம். யமதர்மராஜாவே சொல்கிறார், அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி. அங்கே அனன்யத்துக்கு அர்த்தம் வேறு, சந்தம்ங்கிறதோட அர்த்தம்தான். தான் எதை டீச் பண்ணுறானோ அந்த டீச்சிங் சப்த மேட்டருக்கும் தனக்கும் அபேதம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்கே பிரம்மன் பாடம். அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி கட்டோபனிஷத்தில் வருது. பிரம்மத்தை பற்றி உபதேசம் பண்ணுறவன் தானே பிரம்மஸ்வரூபங்கிறத உணர்ந்து உபதேசம் பண்ணணும். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி துவம் பிரம்மாசி, அப்படிப்பட்டவன் தான் உபதேசம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கு. அதனால் இப்போது நல்லா அவரை என்ன பண்ணிவிட்டான்னா, அவரை கவனிக்கும்படி பண்ணிவிட்டான், அவரை பிரசன்னமாக்கியாச்சு. பிரசன்னம் தம் அனுப்பிராப்பிய பிரிச்சே ஞாத்தவியம் ஆத்மனஹா. தன்னுடைய வாக்கியத்தினால அவரை பிரசன்னமாக்கி தன்முகமாக திருப்பிட்டான் குருவை. இவ சொல்ல போகிறார், அதனால் நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இந்த திரும்ப திரும்ப வருது ரிஜ்வியாதி காருண்ய சுதாபிவிருஷ்டியா, அது தொடர்ந்துட்டே இருக்குது. ஏன்னா இங்கேயும் சுதாம்சு. ஹே பிரபோ வாக்கியாமிருதைஹி சேச்சய, தேர்ஃபோர், எனவே. இத்தனை நேரம் சொல்லியாச்சு, எல்லாம் உங்களுக்கு சித்திரம் மாதிரி இருக்கணும். சிஷ்யனுக்கு யோக்கியத்தை இருக்குது, குருவுக்கும் தகுதியான சிஷ்யன் தகுதியுடைய குருக்கிட்ட வந்துட்டான். அவர்கிட்ட தன்னுடைய ஸ்ரத்தா பக்தியை எண்ண வாக்குனாலேயும் சரீர காயத்தினாலேயும் வெளிப்படுத்தியாச்சு. இப்போ என்ன சொல்கிறான்னா, எனவே ஹே பிரபோ, ஓ பிரபுவே குருநாதா, வாக்கியாமிருதைஹி சேச்சய,
தங்களுடைய வாகாகிய அமுதத்தால் என்னை குளிப்பாட்டுவீர்களாக. சேச்சைன்னா எனக்கு அபிஷேகம் பண்ணுங்கோங்கிறான். என் உள்ளமே குளிரும் வண்ணம் உபதேசம் செய்வீர்களாக. துன்பத்தால் தவித்து கொண்டிருக்கின்ற என்னை அர்ஜுனன் சொல்கிறான் இல்லையா, அதாவது என் மனசுக்குள்ளே இருக்கிற இந்த நெருப்பு, துன்பங்கிற நெருப்பு உடம்பெல்லாம் எரியிறதுங்கிறான். எச்சோகம் இந்திரியாணாம் உச்சோஷணம். என்னோட மனசுக்குள்ளே இருக்கிற துக்கம் இருக்கே, உடம்பெல்லாம் எரியிறது. இப்போ மனசுக்கும் உடம்புக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குது பாருங்க. நம்முடைய எண்ணங்களுக்கு இந்த ஸ்தூல சரீரத்தையே பாதிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க, மேக்சிமம் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் சைக்கலாஜிக்கல் இருக்குது. சரீரத்துக்கு வர பிரச்சனை இருக்குது, அன்னதோஷங்கள்லாம் இருக்குது, சாப்பிட்ற சாப்பாடு சரியாக இல்லைன்னா அதனால் வர்ற நோய்கள் அதெல்லாம் இருக்குது, பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் இமோஷனல் தான். ஹெல்த் இஷ்யூஸுக்கு நிறைய காரணம் மனசு தான் காரணம். இதுவே தெரியுது. நம்ம மனசில் காமம் இருந்தாலும் சில சமயம் என்ன ஆகுதுன்னா, சரீரத்தினால பயாலாஜிக்கல்னால சைக்கலாஜிக்கலாக, சைக்கலாஜிக்கலால் பயாலாஜிக்கலாக தெரிய மாட்டேங்கிறது. புரியுறதோ? உடம்பு பயாலாஜிக்கல்னு சொல்கிறோம், சிலதெல்லாம் ஃபிசியலாஜிக்கல், பயாலாஜிக்கல் என்னெல்லாமோ அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. சரீரத்துக்குன்னு சில தர்மங்கள்லாம் இருக்குது, அது நம்ம மனசை பாதிக்கும். நம்ம மனசு சில ப்ராப்ளத்தினால உடம்பை பாதிக்கும். இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணி நாம் புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போத்தான் நாம் இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும். சரீரத்தினுடைய தன்மையும் புரிஞ்சுக்கணும், மனசோட தன்மையும் புரிஞ்சுக்கணும். இந்த சரீரம் மனசு ரெண்டை பற்றியும் சரியாக புரிஞ்சுட்டு இருந்தால் தான் நம்ம இந்த சரீரம் இந்த இதுலேருந்து விடுபட முடியும். ஆனால் இதுக்குள்ளே நான் ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இந்த மனசோடையும் உடம்போடையும் சம்பந்தப்பட்டு இருக்கானே, அவன் தானே ஆத்மா சொல்லின்னு இருக்கோம். அதனால் இது அந்யோன்ய ஆசிரியம் ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது, சட்டிலாக இருக்குது. ஸ்தூல சரீரம் தெரியறதே தவிர இதில் இருக்கிற வேதனையை யார் கண்டுபிடிக்க முடியும்? உடம்புலையோ முதுகுலையோ இருக்கிற வலி யாராக பார்க்க முடியுமா? முழங்கால் வலி, முதுகு வலி, தலைவலி யார் பார்க்க முடியும்? அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும். டாக்டர் என்ன சொல்லுவார், இங்கே வலிக்கிறதா, இங்கே வலிக்கிறதா, அப்படியே அமுத்தி அமுத்தி கேட்பார். அவருக்கு படிச்சிருக்கிறத வச்சு நமக்கு ஏதோ வைத்தியம் பண்ணுவார், மாத்திரையை கொடுப்பார். அதனால் துர்வார சம்சார தவாக்னி தப்தம் தோதூயமானம் துரதிருஷ்டவாத்தை பீதம் பிரபன்னம் பரிபாஹி மிருத்யோ சரண்யமன்யம் யதஹம் ந ஜானே சாந்தா மகாந்தா நிவசந்தி சந்தः வசந்தவல்லோகஹிதம் சரந்தः தீர்ணா ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனான் அஹேதுனான்யானபி தாரயந்தः அயம் ஸ்வபாவ ஸ்வதயேவ. எல்லாம் அழகாக சொல்லியிருக்கு. இப்போ என்ன சொல்கிறான்னா, சேச்சய என்னை குளிர்வியுங்கள், துக்கம் தாங்க முடியல. அதனால் அர்ஜுனன் எப்படி தன்னுடைய துக்கத்தை பகவான்கிட்ட சொல்லி என்ன சொன்னா, எனது திருஷ்டே மம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம். இது சொற்களால் வர்ணிக்கிறார் வியாசர். சீதந்தி மம காத்ராணி முகஞ்ச பரிசுஷ்யதி, வாயெல்லாம் ஒலர்றது. காத்ராணி சீதந்தி, தாங்க முடியல. வேபதுஷ்ச ஷரீரேமே, என்னோட அபிமானம் அவ்வளவு தூரம் பற்ற பொறுத்து தானே உடம்பெல்லாம் நடுங்கிறது. வேபதுஷ்ச ஷரீரேமே ரோமஹர்ஷச்ச ஜாயத்தே, கையில் சக்தி இல்லை, தளர்றது. காண்டீவம் ஸ்ரம்சதே, க்ஷத்ரியன் ராஜாவுக்கு கையெல்லாம் தளரலாமா? காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத்,
त्वक्चैव परिदह्यते, எரிகிறது தோல். நச்ச சக்னோம்யவஸ்தாத்தும், நிற்க முடியலேங்கிறான். மனசு சுத்துறதுங்கிறான். பிரமதி வச்சமே மனஹா. இதெல்லாம் சரீரத்தில் இது இருக்கிற அடையாளம் தானே. உடம்பில் இருக்கிறது அவனே டிஸ்கிரைப் பண்ணுறான் அர்ஜுனன். அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறான்னா, உள்ளுக்குள்ளே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கேள், ஆல்ரெடி முக்தா, நாம் பத்தா, சோகாபிதப்தா. அதனால் என்ன, வாக்கியாமிருதைஹி சேச்சய, அமுதமயமான சொற்களால் என்னை நீராட்டுங்கள். உயிராகிய என்னை இந்த உடலோடும் உள்ளத்தோடும் இணைந்து கொண்டு துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற, துயரத்தால் தவித்து கொண்டிருக்கின்ற என்னை தங்களுடைய அமுதமயமான சொற்களால் நீராட்டுங்கள். சுமேதா அமிர்தோக்ஷிதா. வேதம். அஹம் விருக்ஷஸ்யரேரிவ கீர்த்தி பிருஷ்டங்கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினீவஸ்வமிருதமஸ்மி திரவிணகம் சவர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதா. ஜபம் பண்ணுறது. அதாவது சிறந்த அறிவாகிய அமுதத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டேன் அப்படின்னு ஞானம் அடைஞ்ச பிறகு ஒருத்தன் சொல்கிறான். திரிசங்குங்கிற மகரிஷி. இதி திரிசங்கோர் வேதானுவச்சனம். தைத்திரிய உபனிஷத் சிக்ஷாவல்லி. அதில் நான் அபிஷேகம் செய்யப்பட்டேன்கிறான். ஆக வாக்கியாமிருதைஹி சேச்சய, ஹே பிரபோ வாக்கியாமிருதைஹி சேச்சய. அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறான். சந்தப்தம் ஏனம், ஏனம் சந்தப்தம் வாக்கியாமிருதைஹி சேச்சய. நல்லா தவிச்சுன்றிருக்கிற இவனேங்கிறான். தன்னை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறான். இந்த ஆள் இருக்கானே, உங்கள் முன்னால் நின்றுட்டு இருக்கானே, இவன் என்ன சொல்கிறது, இவனை பாதுகாப்பு, இவனுக்கு பாதுகாப்பு தாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்குன்னு அர்த்தம். என்னை நீராட்டுங்கள் அப்படிங்கிறது போல இவனை நீராட்டுங்கள். தங்கள் அமுதமயமான சொற்களால் இந்த தவித்து கொண்டிருக்கின்ற இந்த ஜீவனை நீராட்டுவீர்களாக. ஹே பிரபோ வாக்கியாமிருதைஹி சேச்சய. ஓ குருநாதா, தங்களுடைய அமுதமயமான சொற்களால் எனக்கு ஞானத்தை பொழிவீர்களாக, அபிஷேகம் செய்வீர்களாக. அஞ்ஞானத்தினால தவித்து கொண்டிருக்கிற ஜீவனாகிய எனக்கு குருவாகிய தாங்கள் அமுதமாகிய சொல் மழையினால், சொற்களாகிய மழையினால் அந்த தாபத்தை போக்கி குளிர்விப்பீர்களாக. இதுதான் விஷயம். அது அழகான சொற்களில் ஆச்சாரியர் சொல்கிறார். பவதீக்ஷணக்ஷணகதே க்ஷணகதேஹே பாத்ரீகிருதாக ஸ்வீகிருதாக தே தன்யாக. தன்யகான்னு சொன்னால் செல்வந்தன் அர்த்தம். தன்யகா, தன்யகான்னா பெருதற்கரிய செல்வத்தை பெற்றவன் தன்யன். தனம்ங்கிற சப்தத்திலிருந்தான் தன்யகா வந்தது. தனவான் தன்யகா அப்படின்னா இந்த வெளியில் இருக்கிற பணம், நகை, தங்கம், வைரம், இந்த செல்வமெல்லாம் ஜடம், அறிவில்லாத செல்வம். அறிவில்லாதவனுக்குத்தான் அது செல்வமாக தெரியும். அறிவுள்ளவனுக்கு அது செல்வமாக தெரியாது. அது ஒரு சாதனம். அந்த சாதனம் வேணும், இல்லைன்னு நம்ம சொல்லலை. அதுதான் பிரதான தனம் கிடையாது. வாஸ்தவமான தனம் ஞான தனம், தபோதனம். ஆக இந்த தவங்கிற செல்வம், தவச்செல்வம், தவத்திரு, அறிவுத்திரு, இதுதான் வாஸ்தவமான செல்வம். தே தன்யாக, அவர்களல்லவோ செல்வந்தர்கள், அவர்களல்லவோ தனவான்கள்.
பெறுதற்கரிய செல்வத்தை பெற்றவர்கள். திரவிணகம் சவர்ச்சசம், வேதமே சொல்லுது. அதாவது ஒளி பொருந்திய அறிவு செல்வத்தை நான் குருவின் அருளால் பெற்றுள்ளேன். சுமேதா அமிர்தோக்ஷிதா, நான் சம்சார விருட்சத்தை வெட்டுகின்ற வாளாக இருக்கிறேன். என்னுடைய புகழ் மலை உச்சியின் மேல் இருக்கிறது. நான் சூரியனை போன்ற அறிவொளி கிரணங்களால் விளங்கிக் கொண்டிருக்கிறேன். அறிவு ஒளி பொருந்திய செல்வத்தை நான் பெற்றுள்ளேன். தெளிந்த அறிவினால் நான் நீராட்டப்பட்டுள்ளேன், அபிஷேகம் செய்யப்பட்டுள்ளேன். ஒரு ஜப மந்திரம் சீக்ஷாவல்லியில் இருக்குது. அகம் விருக்ஷஸ்ய ரேரிவா, நான் சம்சார விருட்சத்தை வெட்டுகின்ற கோடாரியாக இருக்கிறேன். கீர்த்தி பிருஷ்டங்கிரேரிவ, என்னுடைய புகழ் மலை உச்சியைப் போல இருக்கிறது, மிக உயர்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஊர்த்வபவித்ரோ வாஜினீவஸ்வமிருதமஸ்மி, மேலே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தக்கூடிய சூரியனை போன்று நான் அமுதமயமாக விளங்குகிறேன். ஊர்த்வபவித்ரோ வாஜினீவ ஸ்வமிருதமஸ்மி, அழியாதவனாக இருக்கிறேன் அர்த்தம். திரவிணகம் சவர்ச்சசம், திரவிணம் சவர்ச்சசம் பிராப்தவானஸ்மி, சவர்ச்சசம் திரவிணம் பிராப்தவானஸ்மி, ஒளி பொருந்திய செல்வத்தை பெற்றவனாக இருக்கிறேன். சுமேதா அமிர்தோக்ஷிதா, சுமேதா அமிர்தோக்ஷிதான்னு சொன்னால் நல்ல பிரம்மஜானத்தினால, பிரம்மஜானாமிருதத்தினால உக்ஷிதா அபிஷிக்தோஸ்மி, சுமேதாமிருதையா அபிஷிக்தோஸ்மி, நல்ல தெளிவான ஞானத்தினால அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்கிறேன்னு ஜபம் பண்ணுறோம். சகனாபவத்து ஜபமந்திரம்தான். சகனாபவத்து சகனோபுனக்துங்கிறது திரும்ப திரும்ப ஜபிக்க வேண்டியது. அதே மாதிரி தான் இந்த அகம் விருக்ஷஸ்ய ரேரிவாவும் ஜப மந்திரம்தான். எதுக்கு சொல்கிறோம்னா, தே தன்யாக, அவர்களல்லவோ செல்வத்தை பெற்றவர்கள். ஞானதன்யாக பவதீக்ஷண க்ஷணகதேஹே பாத்ரீகிருதா. அவர் ஒரு பார்க்குறாராம், குருநாதர் சிஷ்யனை பார்க்குறாராம். ஈக்ஷணம் பார்வை, க்ஷணம், ஒரு க்ஷணம் பார்த்தாலே நம்ம தகுதியுடையவர்கள் ஆகிடுவோமா, அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் ஆகிவிடுவோமா. குருநாதர் கருணை கூர்ந்து நம்மை சற்று உற்று நோக்கினாலே, லேசா பார்த்தாலே, பவதீக்ஷண க்ஷணகதேஹே, கிடைச்ச ஒரு க்ஷணத்தில் அதுலேயே பாத்ரீகிருதாக, பாத்ரீகிருத்தாகனா அவரை சார்ந்திருக்கக்கூடிய தன்மை நமக்கு அவர் நம்மளை பார்த்தாலே இவர்கிட்ட தான் இருக்கணும்னு தோணுமா. அவர் பார்க்கிற போதே இவரை சார்ந்து தான் வாழணும் அப்படின்னு தோணும். அதுக்குரிய தகுதியை நமக்கு வந்துடும். அவரை சார்ந்து வாழக்கூடிய, அவரிடமிருந்து உபதேசத்தை கேட்கக்கூடிய தகுதி வந்துடும். ஆக பாத்ரீகிருத்தாகனா என்ன அர்த்தம்னா, சார்ந்திருக்கும் தன்மையை உடையவர்களாய், அதற்குரிய தகுதியை உடையவர்களாய்னு ரெண்டு அர்த்தம். குருநாதருடைய பார்வை ஒரு கணம் ஏற்பட்டால் கூட அவரை சார்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் அதற்கு தகுதியான தன்மையும் நமக்கு வந்துவிடும். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு விடுவார். ஸ்வீகிருத்தாக பவதீக்ஷண க்ஷணகதேஹே பாத்ரீகிருத்தாக பவாம, ஸ்வீகிருத்தாக பவாம, நாங்கள் விட்டுவிடுவோம். குருநாதர் நம்மளை ஏற்றுக்கொண்டு விடுவார். அவரை சார்ந்திருக்கும் தன்மை,
அவரிடம் சார்ந்திருக்கக்கூடிய தகுதி, அதனால் நம்மை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற தன்மை, இதெல்லாம் புண்ணியம் இருந்தால் தான் கிடைக்கும். குருநாதர் நம்மை தன்னை சார்ந்திருக்கிறவர்களாகவும் தகுதியுடையவர்களாகவும் ஆக்கி நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி அர்த்தம். கொஞ்சம் பார்வையிலே இது பண்ணிவிடுறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய அருளுக்கு, அவருடைய பார்வைக்கு நாம் பாத்திரமாகி விடுகிறோம். அவர் அருகில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று விடுகிறோம் அப்படிங்கிறார். அதனால் இவனே சொல்லிட்டான், நீங்கள் பார்த்தத்தினாலே நாங்கள்லாம் தகுதி வந்துடுத்து, உங்களை நாங்கள் சார்ந்தாச்சு, நீங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டாச்சு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறான். தன்யாக, நாங்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், எங்களுக்கு இந்த பெரியதற்கரிய செல்வம் கிடைத்திருக்கிறது. உலகத்தில் மக்களுக்கு என்னெல்லாமோ செல்வம் கிடைக்கிறது, இந்த மோட்சத்துக்கான ஞான தனம் யாருக்கு கிடைக்கும்? வாஸ்தவமான மனசாந்திக்குரிய இந்த அறிவு செல்வம் யாருக்கு கிடைக்கப் போகிறது? மற்றவர்கள்லாம் மனசாந்தியை தராத செல்வத்தை தான் மனசாந்தியை தரும் என்று ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுதான் மனசாந்தியை கொடுக்கக்கூடிய அறிவு செல்வம். அந்த செல்வத்தை எல்லாம் எப்படி கையாளணுங்கிற அறிவு செல்வம், அப்பேற்பட்ட செல்வம். அதனால் தே தன்யாகா அப்படின்னு பகுவச்சனத்தில் சொல்கிறான். உங்களுடைய பார்வை ஒரு கணம் பட்டுவிட்டாலே அவர்கள் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய தகுதி பெற்றவர்களாகி விடுகிறார்கள். அவர்கள் தங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராகி விடுகிறார்கள். அவர்கள் தன்யர்கள் அன்றோ அப்படின்னு சொல்கிறான். அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு, அதனால் பவதாப தாவ தஹன ஜ்வாலாபிரேனம் ஜ்வாலாபிஹி சந்தப்தம் ஏனம் வாக்கியாமிருதைஹி சேச்சய. ஹே பிரபோ, ஹே குருநாதா, சர்வசக்த, என்னை எல்லா வகையிலையும் திருத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது, எனக்கு அருள் புரியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. ஆகையினால் பிரபோன்னு சொன்னால் என் தலைவனே, என் நாதனே, நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. ஹே பிரபோ, என்னை திருத்துறதும் உங்கள் பொறுப்பு, எனக்கு அறிவை கொடுக்கறதும் உங்கள் பொறுப்பு அப்படிங்கிற அர்த்தப்படும்படி பிரபோ பவதாப தாவ தஹன ஜ்வாலாபிஹி சந்தப்தம் ஏனம். பவதாபன்னு அர்த்தம், இந்த மறுபடியும் இந்த உலகத்தில் ஏதோ நிம்மதி கிடைக்கணும் ஏமாந்து போய் தவிக்கிறேனே, இனிமேல் எனக்கு சரியாக போயிடுங்கிறான். என்னத்தை சரியாக போயிடும்? ஒரு தடவையும் மனிதன் என்ன பண்ணுறான்னா, இனிமேல் எனக்கெல்லாம் நல்ல காலம் வரப்போகிறதுன்னு. நீ ஆல்ரெடி நல்ல காலத்துலாம் இருக்கே, இல்லை நீ துக்க காலம்னு நினச்சிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? உனக்கு கெட்ட காலம்னு யார் சொன்னா? மனுஷ ஜென்மா எப்போ கிடைச்சதோ அப்போவே உனக்கு நல்ல காலம்தான். ஆகவே மனித பிறவி கிடைச்சதே நல்ல காலத்தினால்தான் கிடைச்சிருக்கு. நீ அதை தப்பாக உபயோகப்படுத்தின்னு துக்கப்பட்டா? ஆக பவதாப தாவ தஹன ஜ்வாலாபிஹி, அதாவது இந்த சம்சாரங்கிற தாபம், துக்கம், மறுபடியும் இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பி, இந்த உறவு உண்மைன்னு நம்பி, இந்த உடம்பு உண்மைன்னு நம்பி, இந்த பணம், வீடு, வாசல், காரு, எடுபடி ஆட்கள் இதெல்லாம் உண்மைன்னு நம்பி, அப்புறம் அதிலேருந்து அவஸ்தைப்படுற போது கஷ்டமே தாங்க முடியலையேன்னு சொல்லி நீ எதிர்பார்த்தபடி எல்லாம் இல்லாமல் போய் அப்போ உனக்கு மனசுக்கு துக்கம் வரதானே செய்யுது. மா குரு தனஜன யவ்வன கர்வம், தனகர்வம் ஜனகர்வம் யவ்வன கர்வம் மா குரு. அஜகோவிந்தம். அரதி நிமேஷாத் கால சர்வம், டைம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடும். மாயாமயமிதம் அகிலம் புத்வா, இந்த வாழ்க்கையின் மாயத்தன்மையை நன்றாக உணர்ந்து கொண்டு பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா, துவம் பிரம்மபதம் விதித்வா பிரவிஷ, நீ பிரம்ம தத்துவத்தை அறிந்து அந்த தத்துவத்தோடு உன்னை இணைத்துக்கொள்.
இதெல்லாம் நம்பி ஏமாந்து போகாதே. இவன் என்ன சொல்கிறான், இது உண்மைன்னு நினச்சி அது தெரிக்கிறது. பவதாப தாவ தகன, மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறந்து அவஸ்தைப்படுறது. அதனால் தாவதகனம்னா ஏற்கனவே பார்த்துட்டோம், காட்டுத்தீ. இந்த காட்டுத்தீங்கிற, அதாவது சம்சாரமாகிய காட்டுத்தீயினால் அதை ஜுவாலாபிகி, திரும்ப திரும்ப இது ஜுவாலை வந்துட்டே இருக்கு, தாங்க முடியல. மழை பெய்யப்படாதோன்னு நினைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான். ஜுவாலாபிகி சந்தப்தம், அதாவது சம்சார துக்கங்கிற காட்டு தீயாகிய ஜுவாலையினால், அதாவது பிறவி துன்பம் என்கின்ற காட்டு தீயாகிய நெருப்பு பொறிகளால், ஜுவாலாபிகி சந்தப்தம். அதனால் அதான் ரெண்டு தாபம், துக்கம் அனுபவிச்சுட்டே இருக்குது. தொடர்ந்து அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு துக்கம், துக்கத்தை தொடர்ந்து அனுபவிக்கிற துக்கம். இப்போ துக்கத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். அப்பப்போ துக்கம் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இந்த துக்கங்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. சுகஸ்யானந்தரம் துக்கம் துக்கஸ்யானந்தரம் சுகம் சக்கரவத் பரிவர்த்தந்தே துக்கானிச்ச சுகானிச்ச. மறுபடியும் மறுபடியும் அவஸ்தைப்பட்டுட்டே இருக்கேன். இந்த அவஸ்தைப்படுறதுங்கிறது கண்டினியூஸாக இருக்குது. குழந்தையில் பட்ட அவஸ்தை வேறு விதமானது, யங் ஏஜில் பட்ட அவஸ்தை வேறு விதமானது. விதந்தான் வேறையே தவிர அவஸ்தை ஒன்றும் நிற்கிறது இல்லை. அவஸ்தைன்னா துக்கம். ஆஹா பவதாபதாவதஹனஜ்வாலாபிஹி சந்தப்தம் மாம் ஏனம்ங்கிறார் இந்த இடத்துல. ஈவனை, ஏனம்னா மாம்னு அர்த்தம், என்னை. இந்த ஜுவாலையினால் நல்லா தவிச்சுன்னு இருக்கேன், எத்தனை துக்கம் பட்டுட்டேன் தெரியுமோ அப்படிங்கிறது. மங்கு சனியை பார்த்துட்டேன், பொங்கு சனியை பார்த்துட்டேன், மரணச்சனியை பார்த்துட்டு இருக்கேன். நான் 30 வருஷத்துக்கு ஒரு தரம் சனி வருது. ஆக இந்த சனியில் என்ன துக்கம் அனுபவிக்காமையாக இருந்தான், பொங்கு சனிலையும் துக்கம்தான். அங்கே துக்கம் விதம் வேறு, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியல பாவம். இது எல்லா வகையிலையும் துக்கம். சந்தப்தம் ஏனம் வாக்கியாமிருதைஹி சேச்சய கீதృశைஹி வாக்கியாமிருதைஹி ஸ்ருதிசுகைஹி வாக்கியாமிருதைஹி யுஷ்மத்வாக்கலசோஜ்ஜிதைஹி ஸ்ருதிசுகைஹி வாக்கியாமிருதைஹி பிரம்மானந்தரசானுபூதி கலிதைஹ் பூதைஹி வாக்கியாமிருதைஹி சுஷீதைஹ் சிதைஹி வாக்கியாமிருதைஹி. இத்தனை விசேஷணம் போடுறார். சேச்சய, சேச்சைன்னா என்ன அர்த்தம்? நீராட்டுங்கள். நீராட்டுங்கள்னா நிஜமாவே வாயிலேருந்து எச்சையா அபிஷேகம் பண்ணுறதா? நீராட்டுங்கள்னா என்ன அர்த்தம்? நல்லா சொல்லிக் கொடுங்கோன்னு அர்த்தம். நன்றாக எனக்கு பாடம் சொல்லிக் கொடுங்கள். தேஜஸ்வினா வதீதமஸ்து வீரியம் கரவாவகை. ஆஹா சேச்சையன்னு சொன்னால் சொற்களால் என்னை, ஜீவனாகிய என்னை குளிப்பாட்டு வீர்களாக. ரொம்ப சந்தப்தம் ஏனம், ரொம்ப எரிச்சல் தாங்க முடியாமல் வந்திருக்கேன், அதனால் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கோ. இது ஹிருதயத்தில் இருக்கிற தாபம். ஃபிசிக்கலாக இருக்கிற சூடு வேறு, உள்ளத்தில் இருக்கிற சூடு வேறு. ஏசி ரூமுக்குள்ளே உட்கார்ந்துருந்தாலும் மனசுக்குள்ளே துக்கம் இருந்தால் அங்கேயும் சோகாக்னி இருக்குமே. இப்படி ஆகிடுத்தே அப்படி ஆகிடுத்தேன்னு எத்தனை பேர் துக்கத்தோடு இருக்கான் ஏசி ரூமுக்குள்ளே. இப்போ மலை மேலே எல்லாம் நல்ல குளிர் தான் இருக்குது, கொடைக்கானல்ல. அங்கே அங்கே ஃபிசிக்கலாக அவனுக்கு ஒன்றும் இல்லை, குளிர் தான் இருக்குது, நிதானமாக இருக்குன்னே வச்சுப்போம். அவனுக்கு என்ன துக்கம் இல்லாமையா இருக்குது? அங்கே இருக்கிறவனுக்கும் நெருப்பு இருக்குது, துக்கம் இருக்குது, அவனுக்கும் சனி இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் இங்கே சந்தப்தமேனம் ஸ்ருதி சுகைஹி. ஸ்ருதி சுகைஹி, ஸ்ருத்தின்னா இந்த இடத்துல காது, சுகைனா செவிக்கு இன்பம், செவிக்கு இன்பம். ஸ்ருதி சுகைஹினா கேட்குற, ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம், ஸ்ரோத்ரானந்தம், கேட்கவே இனிமையாக இருக்கு. நீ நிறைவானவன் அப்படின்னு குருநாதர் சொல்கிறத கேட்குற போது
அந்த குருநாதர் சொல்கிற வார்த்தையில் நமக்கு ஸ்ரத்தை இருக்குமானால் அது எப்படி இருக்கும்? எனக்கு என்னை பற்றியே ஜட்ஜ்மெண்ட்டு, நான் ஐ எம் நாட் ஃபுல் பர்ஃபெக்ட். போராட்டத்துக்கு சுற்றி இருக்கிறவன் வேறு என்கிட்ட எனக்கு தெரியாத தோஷத்தை வேறு அவன் சொல்கிறான். ஆகையினால எனக்கு மனசில் நிறைவே இல்லை. இவர் சொல்கிறார், நீ முழுமையானவன், எல்லோரும் முழுமையானவர்கள்தான். குறைவு என்பது கற்பனைன்னு சொல்கிற போது செவிக்கு என்னது தேன் வந்து பாயுது காதினிலே. ஸ்ருதி சுகைஹி கர்ணானந்தம்னு அர்த்தம். ஸ்ருதி சுகைஹினா கர்ணானந்தம். கர்ணானந்தம்னா செவிகளுக்கு இன்பம் பயக்கிறது. சிந்தைக்கு இன்பம், செவிக்கு இன்பம், காதுகளால் அதை கேட்டு உள்ளுக்குள்ள ஆனந்தமாக இருக்குது. இந்த உபதேசங்கள்லாம் மியூசிக் கேட்டு வர்ற சுகம் வேறு, சாஸ்திர விஷயங்கள்லாம் கேட்டு ஏற்படுற சுகம் வேறு. அதுதான் சொல்ற ஸ்ருதி சுகைஹி யுஷ்மத் வாக்கு கலச உஜ்ஜிதைஹி. உங்களுக்கு உங்களுடைய வாய் இருக்கே அதுதான் கலசம், உங்கள் முகம் இருக்கே அதுதான் கலசம். வாக்கு இந்திரியம். இந்த வாக்குங்கிற இந்திரியத்துக்கு ஸ்தானம் எது? வாக்குங்கிற இந்திரியத்துக்கு ஸ்தானம் ஜிஹ்வா, நாக்கு, வாய், முகம். அதுதான் கலசம். அதிலிருந்து தான் இந்த சொற்கள்லாம் வருது. அதனால் உஜ்ஜிதைஹின்னா வெளிப்படுத்தப்படுகின்ற, விசிருஷ்டைஹி கர்ணானந்த தாயகைஹி, அதாவது செவிக்கு இன்பம் பயக்கின்ற அமுத சொற்கள், செவிக்கு இன்பம் பயக்கின்ற அமுதமயமான சொற்கள், காதுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய அமிர்தமயமான சப்தங்கள். அது எந்த கலசத்திலிருந்து வருதுன்னா, அபிஷேகம் பண்ணுறதுன்னா கலசத்திலேருந்து தானே அபிஷேகம் பண்ணணும். இந்த கலசம் எதுன்னா உங்கள் வாக்கு, உங்கள் வாய். உங்கள் வாய்க்குள்ளே இந்த இந்திரியம் இருக்குது, ஒர்க் பண்ணுறது. பேசுகிற சக்தியானது உங்களுக்குள்ளே இருந்துட்டு வேலை பண்ணுறது. அந்த சக்தி தான், உங்கள் வாயைத்தான் நான் கலசம்னு நினைக்கிறேன். என்னுடைய காதுகள் வழியாக உள்ளுக்குள்ளே தவிச்சுன்னு இருக்கிற ஜீவன் நான். இதுக்குள்ளே காது வழியாக உள்ளே போய் இந்த ஜீவனை குளிர வைக்கிறது. அந்தఃகரணத்தில் அந்தःகரணத்தோட சம்பந்தம் வச்சுருக்கிற சூக்ஷ்ம சரீர அபிமானத்தோடு இருக்கிற என்னை குளிர வைக்கிறது. யுஷ்மத்வாக் கலசோஜ்ஜிதைஹி ஸ்ருதி சுகைஹி வாக்கியாமிருதைஹி ஏனம் சந்தப்தம் ஏனம் சேச்சய. அப்புறம் அடுத்தது என்னதுன்னா சுஷீதைஹி நிர்மலைஹி பூதைஹி. வாக்கியாமிருதத்துக்கு இதெல்லாம் பிரம்மானந்த ரசானுபூதி கலிதைஹி. பிரம்மானந்த ஏனம்ங்கிறதுக்கு சந்திரசேகர சுவாமி சொல்கிறார், உங்கள் முன்னால் இருக்கிற இவனுக்குங்கிறார். புரோவர்த்தினம், புரோவர்த்தினம் ஏனம், அவருக்கு முன்னால் தானே இருக்காம. அதனால் உங்கள் முன்பு இருக்கின்ற இவனை அப்படின்னு தன்னையே ஆப்ஜெக்டிஃபை பண்ணி சொல்கிறான். இவனை பிரம்மானந்த ரசானுபூதி கலிதைஹி வாக்கியாமிருதைஹி. பிரம்மானந்த ரசானுபூத்தின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எப்போவுமே ஆனந்தமாக இருக்கிறீர்கள். எதுனாலன்னா பிரம்மானந்த ரசம். ரசோ வைசா ரசஹ்யேவானந்த யாத்தின்னு வேதம் சொல்லுகிறது. ஆக நீங்கள் இந்த பிரம்மானந்த ரசத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அந்த உங்களுடைய வார்த்தையில் அந்த அனுபவம் வெளிப்படணும். கலிதைஹினா கூடிய அப்படின்னு அர்த்தம். கூடிய பிரம்மானந்த, அதாவது அந்த பரம்பொருளை பற்றிய பேரின்ப அனுபவச் சுவை கலந்த சொற்கள். உங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் என்னதுன்னா அந்த அந்த அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடிய சொற்கள். இந்த ஞானானந்தம், அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானானந்தம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறீர்கள்.
பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறான்னா பிரம்மன் ஆனந்தஸ்வரூபங்கிற ஞானானந்தம். அகம் ஆனந்தஸ்வரூபா இது ஞானேன யஹ ஆனந்தः அந்தःகரணே பவதி சஹ ஆனந்தः பிரம்மானந்தः இத்யுச்யதே. ஆத்மா ஆனந்தஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தினால மனசில் ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. ஆக பிரம்ம ஆனந்தஸ்வரூப பிரம்ம ஞான ஆனந்தம். அந்த ஆனந்தத்தினால வர்ற சொற்கள். ஆக பிரம்மானந்த ரசானுபூதி, பிரம்ம ஆனந்த ரச அனுபூதி கலிதைஹி. அது அந்த கலிதைஹி வாக்கியாமிருதைஹி அதோட சேர்ந்திருக்கிற அனுபவ மிஸ்ரைஹின்னு அர்த்தம். உங்களுடைய அனுபவங்களோடு இணைத்து சொல்லுகிறீர்கள். உங்களுக்கு சாஸ்திர ஞானம் இருக்குது, அந்த சாஸ்திர ஞானத்தை உங்கள் மயமாக்கி இருக்கிறீர்கள். அப்படி உங்கள் மயமான அந்த அமுத சொற்கள் நீண்ட காலம் இவர் அந்த வாழ்க்கையிலே இருந்து அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கார் இல்லையா, என்ன சொன்னார்? பிரம்மண்யுபரதா சாந்தகான்னு சொல்லியிருக்கார். ஆக பிரம்மானந்த ரசானுபூதி கலிதைஹி வாக்கியாமிருதைஹி பூதைஹி. பூதைஹின்னு சொன்னால் என்ன? மிகவும் தூய்மையான. பூதைஹி பூதைஹின்னா பவித்ரைஹி. அதான் இந்த இடத்துல பூதைஹிங்கிறதுக்கு அது எல்லாம் அஜ்ஞானம், சந்தேகம், விபரீதம் எல்லாத்தையும் போக்குறது. அவர் சொல்கிறார், சகல கல்மஷ ஹாரகத்வேன பவித்ரைஹி நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே அப்படின்னு பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறார். இந்த பிரம்மஜானத்தை காட்டிலும் சுத்தப்படுத்துகிற சாதனம் எதுவும் கிடையாது. மற்றதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் பண்ணணும். இது அப்படி இல்லை. பித்தளை பாத்திரத்தை திரும்ப திரும்ப தேய்க்கணும். தாமரை பாத்திரத்தை, தங்க பாத்திரத்தை சும்மா தூசியை தட்டினா போதும். அது மாதிரி இங்கே உதாரணம் என்னன்னா பூதைஹி. அதனால் பவித்திரம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பவித்திரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதனால தான் என்ன, ஆத்மா நித்திய சுத்தம்னு சொல்கிறோம். சுத்தம் அபாபவித்தம்னு ஈஷாவாஸ்யோபனிஷத் சொல்லுகிறது. அபாபவித்தம் சுத்தம், எந்த விதமான பாபமும் கலவாத தூய்மையானது. மற்ற சுத்தமெல்லாம் அசுத்த சகித சுத்தம், இது அசுத்த ரஹித சுத்தம், நித்திய சுத்தம். அதனால் இந்த வார்த்தைகள்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள்னா, எங்கிட்ட இருக்கக்கூடிய சொல்லப்போனால் இந்த அகங்காரம்தான் அசுத்தம், இண்டிவிஜுவாலிட்டி. இந்த அசுத்தத்தை நீக்கக்கூடிய சக்தி இந்த வாக்கியங்களுக்கு இருக்குது. பூதைஹி வாக்கியாமிருதைஹி சுஷீதைஹி. சுஷீதைஹி சொன்னால் எல்லாம் குளிரச் செய்வது. சுஷீதைஹினா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்தியாத்மிக ஆதிதைவிக ஆதிபௌதிக தாபானாம் நாசகத்வாத்து சுஷீதைஹி. சீதம்னா குளிர்ச்சி. சுஷீதைஹி தமிழில் பக்தியிலே ஒரு பாட்டு இருக்கு. கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை திருவிழிமிழலையில் பாடுறார். திருஞான சம்பந்தரா திருநாவுக்கரசரா ஞாபகம் இல்லை. கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை, இந்த பாட்டை கவனித்து பாருங்க. படித்தவங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க. கற்றவர் விளங்கும் கற்றவர் விழுங்கும், கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை, கரையிலா கருணை மா கடலை, மற்றவர் அறியா மாணிக்க மலையை, மதிப்பவர் மனமணி விளக்கை, செற்றவர் புறங்கள் செற்ற எம் சிவனை, திருவீழிமிழலை வீற்றிருந்த கொற்றவந்தன்னை கண்டு கண்டு என் உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. இப்படி அனுபவித்து பாடுறாங்க.
இது சாதாரண பாட்டு மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பாட்டு சேக்கிழார் பாடுறார். சுந்தரமூர்த்தி நாயனார் நடராஜரை தரிசனம் பண்ணுறாராம். இதெல்லாம் அந்த பக்தியிலேயே ஞானம் பக்தியெல்லாம் கலந்துருக்கும். அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் நடராஜரை சிதம்பரத்தில் தரிசனம் பண்ணுறாராம். தரிசனம் பண்ணுற போது என்ன ஆறுது, அவருடைய அனுபவத்தை சேக்கிழார் சொல்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் எப்போவோ நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு போயிட்டார். இவர் கற்பனை பண்ணி பார்க்குறார். யார்? சேக்கிழார். சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி தரிசனம் பண்ணினார்னு சொல்லி இவர் கற்பனை பண்ணி பார்க்குறார். இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு இவர் கற்பனை பண்ணி பார்க்குறார். எப்படி கற்பனை பண்ணுறாருனா, 5 பேரறிவும் கண்களே கொள்ள. 5 பேரறிவும்னா இந்த இடத்துல பஞ்ச ஞானேந்திரியங்கள். 5 பேரறிவும் கண்களே கொள்ள. அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக. அளப்பரும் கரணங்கள்னா என்ன? கணக்க இது முடியாது. இந்த மனசில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக. எல்லாம் ஒன்றாயிடுதான். இது கொஞ்சம் அதிசயோக்தி, கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறதான். 4 சிந்தையே ஆக. ஒருமுகப்படுத்த ஒரே எண்ணம் தான் இருக்கான். அந்த நான்கிறதையும் காணோம். மனசை, புத்தி, சித்தம், அகங்காரம் என்ன ஒர்க் பண்ணுறதுனே தெரியல. குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமேயாக. சத்துவகுணம், ரஜோகுணம் எல்லாம் காணாமல் போய் சத்துவம் மாத்திரம் இருக்கான். குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமேயாக. இந்துவாழ் சடையான். இந்துவாழ் சடையான்னா யார்? சந்திரமௌழி. சடையில் யார் இருக்கான்னா சந்திரன். இந்துவாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். இதெல்லாம் பாட்டை எழுத முடியுமா? எழுதின பாட்டை படிக்க முடியுமா? படித்து புரிஞ்சிக்க முடியுமா? எப்படி இருக்கு பாருங்க பாட்டு. எல்லாம் ஊரில் கோவிலில் பாடுவார், ஓதுவார், உட்காந்து சின்ன பையனாக கேட்டுன்னு. 5 பேரறிவும் கண்களே கொள்ள அப்படி பாடுவார். தலையில் கை வச்சுட்டு அப்படி பாடுவாங்க. அப்படியே சாட்சாத் பரமேஸ்வரன் வந்துடுவார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக. குணமொரு 3 திருந்து சாத்துவிகமேயாக. இந்துவாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் நடராஜரை போய் தரிசனம் பண்ணத்தை இவர் மனசில் கற்பனை பண்ணி எழுதணும்னா இவர் எப்படி அனுபவித்து எழுதணும்? அவங்களாம் இருந்த நாடு செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினிலே. எதுக்கு சொல்கிறோம்னா சுஷீதைஹிக்கு இந்த இதெல்லாம் சொல்ல போயிட்டேன். இங்கே அத்வைத சித்தாந்தம் படிக்கிறோம். சுஷீதைஹின்னா மிகுந்த குளிர்ச்சியை தர்றது. இந்த நிறைய பேருக்கு இப்போ இந்த மாதிரி டயத்தில் தான் போய் ஐஸ் தண்ணி எடுத்து குடிப்பான், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து குடிப்பான். அது இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு ஏதோ ஒரு ஆனந்தம். கொஞ்ச நேரம் கழித்து சூடு அதிகமாகிடும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமோ? நல்ல வெந்நீர் இது வெயில் அடிக்கிறப்போ வெந்நீர் குடிங்கிறான், நல்லதுங்கிறான். எது நல்லதோ அது பிடிக்காது. நல்ல ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் தண்ணி எடுத்து குடிக்கத்தான் தோன்றுறது. ஆனால் அதுக்கப்புறம் அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்கிறாங்க. போயிட்டு போட்டோம். சுஷீதைஹி சிதைஹி. சிதைஹின்னா மாசற்றன்னு அர்த்தம். பூதைஹிக்கும் சிதைஹிக்கும் வித்தியாசம் இருக்குது. சிதைஹின்னா நிர்மலம்னு அர்த்தம். நிர்மலைஹி அழுக்கு இல்லாதன்னு அர்த்தம். அது முதல்ல பூதைஹின்னா அழுக்கை போக்குகிறன்னு அர்த்தம். அழுக்கில்லாத அழுக்கை போக்குகிற. அழுக்கை போக்கினாலும் தான் அழுக்காகாது. எது? அறிவு அறியாமையை போக்குறதுனால அறியாமை ஆயிடுமா? ஆகாது. வெளிச்சம் இருளை போக்குறதுனால அது இருள் ஆயிடாது.
அது மாதிரி இது அறிவு அறியாமையை போக்கினாலும் அஜ்ஞான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசாத் விநிர்மலம் கிருத்வா கிருத்வா ஞானம் ஸ்வயம் நஷ்யேத் ஜலம் கதகரேணுவத்து. ஆத்மபோதம். ஆக அது மாதிரி குளிர்ச்சியான நீரால், அதாவது தூய்மையான நன்கு குளிர்ச்சியை தரக்கூடிய தூய்மைப்படுத்தக்கூடிய பிரம்ம ஆனந்த ரசானுபவத்தோடு கூடிய உங்கள் முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த கலசம், உங்கள் முகமாகிய கலசத்திலிருந்து வரக்கூடிய செவிக்கு பேரின்பத்தை தரக்கூடிய அந்த அமுதமயமான சொற்களால் என்னை நீராட்டுவீர்களாக. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் முடியுது. இது ரொம்ப கம்பீரமாக ஒரு அழகாக சிஷ்யன் உங்கள்கிட்ட இப்படி பாத்திரமாய், இது பெரிய பாக்கியம் அல்லவோ, ஹே பிரபோ பவதீக்ஷண க்ஷணகதே பாத்ரீகிருதாக ஸ்வீகிருதாக தே சர்வே தன்யா தஸ்மாதகம் வினயேன வதாமி மாம் ஏனம் சந்தப்தம் மாம் சந்தப்தம் ஏனம் வாக்கியாமிருதை சேச்சய. அப்படி சொல்லி அழகா பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கான். பிரம்மானந்த ரசானுபூதி கலிதைஹ பூதைः சுஷீதைः சிதைः யுஷ்மத்வாக்கலசோஜ்ஜிதைः ஸ்ருதிசுகைः வாக்யாமிருதைः சேச்சய சந்தப்தம் பவதாபதாவதஹன ஜ்வாலாபிரேனம் பிரபோ தன்யாஸ்தே பவதீக்ஷணக்ஷணகதேஹ பாத்ரீகிருதா ஸ்வீகிருதாஹ. பிரம்மானந்த ரசானுபூதி கலிதைஹ பூதைः சுஷீதைः சிதைः யுஷ்மத்வாக்கலசோஜ்ஜிதைः ஸ்ருதிசுகைः வாக்யாமிருதைः சேச்சய சந்தப்தம் பவதாபதாவதஹன ஜ்வாலாபிரேனம் பிரபோ தன்யாஸ்தே பவதீக்ஷணக்ஷணகதேஹ பாத்ரீகிருதா ஸ்வீகிருதாஹ